நண்பர்களே, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். தெனாலிராமனுக்கு வாசுன்னு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் ஐயோ என் வீட்டில் அமைதியே இல்லை, அமைதியே இல்லை, அமைதியே இல்லை, அமைதியே இல்லைன்ட்டு இப்படி அவரும் ரொம்ப கஞ்ச பிசுனாரி. சரி, அவரும் அமைதியே இல்லைன்னு இருக்கார். இப்படியே ஒரு நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. ஐயோ நான் நிம்மதி இல்லையே, நிம்மதி இல்லையே, நிம்மதி இல்லைன்னு. சரி, இவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், இப்போ தான் நிம்மதி இல்லைன்னு. சரி, நம்ம நண்பன் தெனாலிராமன் போய் சொல்லுவோம் அப்படின்னு. சரி, நீ நிம்மதி இல்லைன்ற நீ இதை பற்றி தெனாலிராமன்கிட்ட போய் நீ சொன்னா அவர் உனக்கு நிம்மதி ஏற்படுத்தி தந்துடும். ஒன்று அவரும் போய் தெனாலிராமா எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை, மன நிம்மதி இல்லை, அமைதியே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சரி, உடனே இவரும் ஒரு யோசனை பண்ணிட்டார். சரி இவரும் தட்டி கழிச்சிட்டு திருப்பி சரி இவரும் சரி உனக்கு நான் அமைதியை ஏற்படுத்துகிறேன் அப்படின்ட்டு. சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்படியே வெளியில் போய் சுற்றியும் முற்றியும் பார்த்துருக்காரு. வெளியில் சுற்றியும் முற்றியும் பார்த்தா ஃபஸ்ட்டு கோழி, வாத்து, குருவி, கிளின்னு வளர்த்துருக்காரு. சரி இதெல்லாம் கொண்டு அப்படியே உன் வீட்டுக்குள்ளே வச்சிருவோம் அப்படின்ட்டு. சரி ராமா வீட்டுக்குள்ளே வச்சிருவோன்னு வீட்டுக்குள்ளே வச்சுட்டாரு. வீட்டுக்குள்ளே வச்சு முடித்த உடனே சரி அப்புறம் திருப்பி வெளியில் போய் அப்படியே சுற்றி பார்த்த உடனே திருப்பி ஆடு மாடு, அப்புறம் ஆடு மாடு, பன்னி, உடனே இதெல்லாம் வளர்த்துருந்துருக்காப்புல. சரி வா இதையும் கொண்டு உன் வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருவோம், ஒரு 2 நாள் இருக்கட்டும் அப்படின்ட்டு. 2 நாள் இவரும் போய் இப்போ படுத்து இருக்காரு. அதுங்க போடுற சத்தம் கதை இதில் ஒரே அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியல. தெனாலிராமன் என்ன சொல்லியிருக்காரு, நான் வர வரைக்கும் உன் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படின்ட்டு. இதேமாரி ஒரு நாள் ஆச்சு, அது அவனால் நிம்மதி எடுத்துக்க முடியல. அப்படியே ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆகணும்னா திருப்பி தெனாலிராமன் நான் நண்பா இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நம்ம வெளியில் கொண்டு போய் விட்டுருவோமா, ஐயோ இதற்கு தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு அவரும் வெளியில் கொண்டு போய் அனுப்பி விட்டார். வெளியில் அனுப்பி விட்டோன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அப்பா எப்பாடா இன்றைக்கி தான்ப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு. அப்பா நம்ம வீட்டில் உள்ள நிம்மதி இது. உடனே தெனாலிராமன் கேட்டது, என்னப்பா உனக்கு நிம்மதி வந்துருச்சா எப்படி? ஐயோ இவ்வளோ நாள் என் வீட்டில் இருந்த நிம்மதி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு ஒன்றா போய் வெளியில் போய் விட்டுட்டு இப்போ தான்ப்பா நிம்மதி உடனே தெனாலிராமன் சொல்லு, எப்பயுமே நம்ம வீடு நம்மளுக்கு அமைதியாக இருந்துச்சு, அதை நீ கண்டுக்கல, அதனால தான் உனக்கு அமைதியாகவே தெரியல. இதுலேருந்து என்ன சொல்லிருக்காரு, இனிமேல் அப்பா எனக்கு என் வீடு தான்ப்பா அமைதி அப்படின்ட்டு அதான் தெனாலிராமன் சமயோகிதமாக யோசித்து அவன் நண்பருக்கு நிம்மதியை ஏற்படுத்திட்டான். நன்றி, வணக்கம்.